இது தக்காளி ரசம், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வரமிளகா, மிளகு, சீரகம். இது ரசம். இதில் கல்யாண வீட்டில் போடுவாங்களே அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக தக்காளியை போட்டு நல்லா மசிஞ்சு அதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா டேஸ்ட் அரைச்சி வச்சுருங்க ரசம் பொடி. இதையும் போட்டு நல்லா மசிஞ்சிக்கணும். எண்ணெய் போட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த புளி தண்ணி இதெல்லாம் போட்டு கரைச்சி வச்சு அதில் சேர்த்துடலாம். வந்த பிறகு ஒரு கொதி கூட இல்லை, சும்மா அப்படி பொசுந்து வந்த பிறகு கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ரசம். இந்த ரசம் தக்காளி ரசம் நல்லா இதுவாக இருக்கும். கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்சிடுச்சு, ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம்தான். எல்லாம் சேர்த்து பண்ணோம்னா 1 நிமிஷம்.